ஹாய், வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வீடை வந்து ரொம்ப நீட்டா வச்சுக்கிறத பத்தி ஆல்ரெடி நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நாங்க என்னதான் பண்ணாலும் வீடு வந்து நீட்டாவே இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட பர்சனலாவும் கமெண்ட்லயுமே வந்து சொல்லியிருந்தாங்க. வீடை ரொம்ப நீட்டா வச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் நான் இன்னைக்கு உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே வீடு நீட்டா வச்சுக்கணும் அப்படின்னா உள்ள மட்டும்தான் எப்பவுமே யோசிப்போம். ஆனா ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா வெளியில பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஓகே, ஒரு பார்க்கும் போதே இந்த வீடு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கு முக்கியமான காரணமா நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாசல்ல நம்ம வந்து அந்த ஷூ செருப்பெல்லாம் வந்து விட்டுருப்போம்ல, அதை பார்த்த உடனே நம்ம வீடு எப்படி இருக்குன்றதை நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்றாங்க. ஏன்னா எங்க வீட்டுக்கு வரும்போது நிறைய பேர் சொல்றது கரெக்டா ப்ராப்பரா வந்து அடுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு. இது ஆக்சுவலா நான் ஃபாலோ பண்றதை விட என் ஹஸ்பண்ட் வந்து என் பசங்களுக்கு அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, நம்மளோட வீடை வந்து நம்ம ரொம்ப நீட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, ஆனா நம்மளோட வாசலை முதல்ல நம்ம நல்லா வச்சுக்கணும். இப்போ எங்களோடது வாசல் இங்க சின்னது, அப்போ படி ஏறுற இடத்துல வந்து நாங்க ஷூ ஸ்டாண்ட் வந்து வச்சிருக்கோம். அப்போ நம்மளோட செருப்பையோ நம்மளோட ஷூவையோ எடுத்தோம் அப்படின்னா அப்படியே கழட்டிலாம் விட்டுட்டு வரக்கூடாது. அதை எடுத்து ப்ராப்பரா எங்க வைக்கணுமோ கழட்டி அந்த இடத்துல வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என் பசங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாரு. நானுமே அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணுவேன். உங்களோட வீடை நீட்டா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இதை வந்து பண்ணுங்க. எத்தனை பேர் உங்களோட வீட்டுல ஷூ ஸ்டாண்ட் இருந்தாலுமே செருப்பு அங்கங்க போட்டுட்டு அப்படியே வருவீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா என்னோட வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா ஸ்டெப் ஏறி தான் வந்து வரணும். வரும்போதே ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குற விஷயம் அந்த ஸ்டாண்டா தான் வந்து இருக்கும். அப்போ அதெல்லாம் கலைஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப கிளம்சியா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு யோசிப்போம்ல, அந்த மாதிரிதான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே வந்து இருக்கும். அதனால நம்ம முதல்ல நீட்டா வச்சுக்கணும்னு ஆரம்பிக்கும் போது வீட்டுக்குள்ள மட்டும் நீட்டா வச்சிருந்தா பத்தாது, வெளியிலயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டா வந்து வச்சுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டை வந்து நீட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாண்ட், அதாவது செருப்பு ஸ்டாண்ட்ல வந்து கரெக்டா உங்களோட செருப்பு ஷூ எல்லாத்தையும் செருப்பு அப்படியே கழட்டி விட்டுட்டு வராம அதை எடுத்து கரெக்டா அந்த இடத்துல வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல அப்படி அப்படியே விட்டுட்டு போனவங்களுக்கு வீட்டுல ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல பசங்க கிட்டயோ அது ரெகுலரா சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கும். அப்படி ரொம்ப களைச்சு போட்டே இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சண்டேல அது எல்லாத்தையும் கரெக்டா ரேக்ல அடுக்கி வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கொஞ்ச நாள் அது வந்து பழகிடும். அதனால நான் ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றேன், என்னோட கிளீனிங் ப்ராசஸ்ல வீட்டை நீட்டா வச்சுக்கிற ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் சொல்றது இதுதான். உங்களோட ஸ்டாண்ட்ல செருப்பெல்லாம் கரெக்டா வந்து அடுக்கி வந்து வைங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஹால் பத்தி கண்டிப்பா சொல்லணும். என்னோட வீடு வந்து ஸ்டெப் முடிஞ்சோடனே அடுத்தது உள்ள வர்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹால் தான். அந்த ஹால்ல எங்க வீட்டுல என்ன இருக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டிவி, ஒரு டேபிள், ஒரு சோஃபா செட்டு, இந்த பக்கம் ஒரு சேரு, ஒரு ஃப்ரிட்ஜ், இவ்வளவுதான் ஹால். ரொம்ப காம்பாக்டான வீடு தான் நம்மளோடது, ரொம்ப பெருசாலாம் வந்து இருக்காது. அதுல அதுல நான் எப்படி நீட்டா வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் நான் எப்பவுமே வந்து பார்ப்பேன். இப்போ என்னோட சோஃபா வந்து அதுல ஒரு 3 பேர் உட்கார மாதிரியான சோஃபா வந்து இருக்கு. அந்த சோஃபால நம்ம மேக்சிமம் வந்து துணி எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து போடுவோம். சேர் மேல வந்து காய வச்ச துணியை வந்து எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே வந்து போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே அது மேல வந்து கிடக்கும். அதனால உங்களோட வீட்டுல ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டை நீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட சோஃபால எந்த துணியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பொருளோ இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா எங்க வீட்டுல வந்து என்ன சொல்றது, இப்பெல்லாம் வந்து ரொம்ப நீட்டா வந்து வீட்டை வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா வந்து வீடு எவ்வளவுதான் நீட்டா வச்சிருந்தாலும் மறுபடியும் கலையும். காலையில இப்ப என் வீட்டை பாத்தீங்கன்னா வீடே வந்து தலைகீழா இருக்கும். அதுக்காக நான் அப்படியெல்லாம் வந்து விட்டுற மாட்டேன். அந்த வீட்டை நான் மறுபடியும் நீட் பண்ணி தான் வைப்பேன். ஏன் அப்படின்னா, வீடு நீட்டா இருக்கும்போது நமக்கு இன்னொரு பாசிட்டிவான மைண்ட் செட் வந்து கண்டிப்பா வந்து வரும். அதனால உங்களோட வீடு நீட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சோஃபால எந்த பொருளையுமே வந்து கண்டிப்பா வைக்கவே வைக்காதீங்க. ஹால்ல சோஃபா முடிஞ்ச உடனே சேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த டீப்பா ஒன்று போட்டிருப்போம், அந்த டீப்பா மேல வாட்டர் பாட்டில் வைக்கிறது, தேவையில்லாம கரண்டி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வந்து அங்க ஏதாவது வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஹாலை நீட்டா வைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட சோஃபால சேர்ல துணியை முதல்ல போடவே போடாதீங்க. அடுத்தது வந்து நம்மளோட டிவிக்கு கீழே இருக்கிற ஸ்டாண்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி ஒன்று போட்டு அது மேல என்ன இருக்கும் அப்படின்னா உருளி வந்து வச்சிருப்பேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவி ஸ்டெபிளைசர் வந்து இருக்கும். இதெல்லாம் இருக்கும். பட் என்ன பண்ணுவோம்னா தலை சீவுற சீப்பை கொண்டு வந்து அங்க வச்சிருவோம். அதுக்கப்புறம் பூ எடுக்கிறேன்னா பூவோட பாக்ஸ் வந்து அதுல இருக்கும், பசங்களோட திங்ஸ் இருக்கும். அந்த ஹால்ல ரொம்ப காம்பாக்டான ஒரு ஹால் தான். அந்த ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே வந்து வச்சிருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபோன் வந்து சார்ஜ் வந்து அங்கதான் போடுவோம். ஃபோன் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா
சார்ஜ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சார்ஜர் வர எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வைங்க. ஏன் இதை பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, நீங்க அந்த டேபிள்ல என்னதான் நீட்டா வச்சிருந்தாலுமே ஒரு சார்ஜரோ இல்ல சார்ஜர் ஒயரோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கிளம்சியா வந்து இருக்கும். நான் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து பண்றது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் மாத்தின விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு நீட்டா வச்சுக்கிறதுக்கு என்னோட டேபிள்ல இருந்து துணியை முதல்ல எடுத்துட்டேன். ஏன்னா அந்த துணி இருக்கும்போது நம்ம மேல எல்லா பொருளையும் வந்து வைக்கிறோம். இன்னொரு விஷயம், அந்த துணியை எடுத்து உதறிட்டு மறுபடியும் கிளீன் பண்றதெல்லாம் வந்து கிடையாது. ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சுதான் கிளீன் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ அதுல நிறைய டஸ்ட் ஆகுது. அதுல எல்லா திங்ஸும் வைக்கிறதுனால அந்த துணி அழுக்காகுது. அது பார்க்கும்போது வீடு நீட்டா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த துணியை எடுத்துட்டு வெறும் டேபிள் மேல அந்த ஸ்டெபிளைசர் மட்டும் இருக்கும். உருளி வந்து இப்போ கொஞ்ச நாளா நான் வைக்கிறது இல்லை, ஷதன் வந்து தட்டி விட்டுறான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நீட்டா இருக்க மாதிரி வந்து பாத்துட்டு அது மேல எந்த பொருளுமே வைக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட வந்து சொல்லிட்டேன். அப்போ டெய்லி வந்து அந்த டேபிள வந்து துணி போடாதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா ஒரு தடவை அப்படியே ரஃபா வந்து தொடச்சி வந்து விடுவேன். அது பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். எங்க வீட்டுல அந்த சொம்புங்கெல்லாம் வைக்கிற இடம் வந்து அந்த டிவி ஸ்டாண்டு தான். அது மேலதான் வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு சொம்பு வைப்பாங்க, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வைப்பாங்க. நம்ம அந்த இடத்துல முன்னாடி உருளி எல்லாம் வச்சோம் அப்படின்னா அந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு நீட்டா இருக்கும். அப்ப அது அழகா இருக்க ஒரு இடத்துல நம்ம இன்னொரு பொருளை வந்து கொண்டு வந்து வைக்க மாட்டோம். முடிஞ்சது அப்படின்னா உங்களோட வீட்டுல இதை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. நான் ஸ்ரதன் இருக்கிறதுனால ஆக்சுவலா உருளி மட்டும் வைக்க முடியல. பட் என்னோட துணியெல்லாம் எடுத்து நான் நீட்டா வந்து டெய்லி துடைக்கிறதுனால பெரிய டஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லாம வீடு பாக்குறதுக்கு ரொம்பவே நீட்டா வந்து இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட பெட்ரூம் வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். மேக்சிமம் டைம் நாங்க இருக்கிறது வந்து பெட்ரூம்ல தான். ஏன்னா அவரும் ஆஃபீஸ் போயிட்டாரு அப்படின்னா நானும் ஸ்ரதனும் மட்டும்தான். தேவேஷுமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டான். நாங்க 2 பேர் மட்டும்தான். காலையில முடிஞ்சதுன்னா காலைல தூங்கி எந்திரிக்கும் போதே உங்களோட பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு அந்த பெட்டெல்லாம் நல்லா உதறி நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு வாங்க. இல்ல காலைல அதுக்கெல்லாம் டைமே இருக்காது அப்படின்னா, ஸ்கூலுக்கு பசங்கள்லாம் போனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெட்ஷீட் எல்லாம் நல்லா உதறிட்டு ஒரு தடவை நல்லா ஃபோல்ட் பண்ணி பெட்ஷீட் எல்லாம் ஓரமா மடிச்சு அந்த பெட் கவர் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா உதறி ஒரு தடவை நல்லா மடிச்சு விட்டீங்க அப்படின்னாலே உங்க பெட்ரூம் பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். எங்களோட பெட்ரூம்ல எதுவுமே இருக்காது. ஒரு டிவி, ஒரு பெட், அவ்வளவுதான். இந்த 2 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீடு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப காம்பாக்டான ஒரு வீடு தான். இந்த பில்லோ கவர் வந்து அட்லீஸ்ட் வாரத்துல இல்ல மாசத்துல 2 தடவையாவது வந்து பில்லோ கவர் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற பெட்ஷீட்டை வந்து மாசத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது பெட்ஷீட் கவரை அட்லீஸ்ட் வந்து மாத்துங்க. அதே மாதிரி நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க மேபி உங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம். இப்போ பெட்ஷீட் கவர் வந்து பெட் கவர் வந்து நம்ம நார்மலா வந்து உதறிட்டு வந்து மடிப்போம். என்ன மடிச்சாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க சுருக்கமா இருக்கும்ல. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் வீட்டுல சீப்பு இருக்கும்ல அந்த சீப்பை வந்து எடுத்துப்பேன். பெட்ஷீட்டை வந்து அந்த பெட் கவர் இருக்கும்ல அதை போட்டுட்டு ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணி வந்து விட்டுட்டு ஃபைனலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த சீப்பு வச்சு அந்த ஃபோல்ட் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்த வந்து உள்ள இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த துணியை குத்திக்கிட்டே வருவேன். அப்ப குத்தும் போது என்ன ஆகும்னா, அங்க சுருக்க இருக்க இடம் ஃபுல்லாவே வந்து உள்ள நல்லா போயிடும். இப்போ பசங்கள்லாம் இருக்கிறவங்க வீட்டுல நார்மலா பெட்ஷீட் போட்டோம்னா பசங்க விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அடியில இருக்கிற பெட் கவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து அப்படியே ரொம்ப கிளம்சியா வந்து ஆயிடும். பட் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து சீப்பு தான் வேணும்னு இல்லை, ஏதாவது ஸ்டிக் இருக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சில டைம்ல இந்த இது பண்ணுவோம்ல, அது என்ன சொல்றது, வதக்கிறதுக்கு அந்த மரக்கரண்டி இருக்கும்ல அதெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தோசை கரண்டி பேக் சைட்லாம் கூட யூஸ் பண்ணுவேன். சமைச்சிட்டே இருப்பேன், திடீர்னு ஞாபகம் வரும் வந்து அந்த பெட்ஷீட் இது பண்ணிட்டு அந்த பேக் சைடு வச்சு அப்படியே உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பெட் ரொம்ப பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும். அதனால உங்களோட பெட்ரூம் நீட்டாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஓகே, பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். அதனால இந்த டிப்ஸை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட வீட்லயே நான் ரொம்ப மெயினா பாக்குற இடம் பாத்ரூம் தான். ஏன் அப்படின்னா அது ரொம்ப நீட்டா இருக்கணும்னு எப்பவுமே வந்து நினைப்பேன். நிறைய பேர் வீட்டுல நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாம்பு கவர்லாம் வந்து பிரிச்சுட்டு அந்த ஷாம்பு கவரை கொண்டு போய் டஸ்ட்பின்ல வந்து போடவே வந்து மாட்டோம். அதை வந்து அப்படியே வந்து அந்த பாத்ரூம்லயே வந்து இருக்கும். அந்த ஓரத்துல இந்த ஓரத்துல மஞ்சள் கவர் வந்து பிரிச்சிருப்போம், அந்த கவர் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரெகுலரா பண்றதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் குளிக்கிறீங்க, ஒரு ஷாம்பு கவர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நான் நிறைய பேர் வீட்டுலலாம் பார்த்துருக்கேன், பின்னெல்லாம் வந்து கழட்டி அப்படியே பாத்ரூம்ல அங்கங்க வச்சிருப்பாங்க. அப்புறம் ஸ்டிக்கர் போட்டு வந்து எடுத்து எடுத்து வச்சிருப்பாங்க. நான் ஆக்சுவலா அந்த தப்பு நிறைய பண்ணுவேன். என்னோட பாத்ரூம்ல மிரர் ஃபுல்லாவே என்னோட ஸ்டிக்கர் போட்டு வந்து ஒட்டி வைப்பேன். இப்போ வந்து நான் அதை பண்றது வந்து கிடையாது. நம்ம வீட்டுக்கு யாராவது போறாங்க அப்படின்னா அந்த பாத்ரூம் பாக்குறதுக்கு ஓரளவுக்காவது அட்லீஸ்ட் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும்ல. நம்மளே யூஸ் பண்றோம், நமக்கே அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கணும்ல. அதனால இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் கண்டிப்பா பண்ணாதீங்க. ஷாம்பு கவர் கட் பண்ணீங்க அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு 2 செகண்ட் ஆகாது, குளிச்சு முடிச்சுட்டு அதை கொண்டு போய் ஒரு டஸ்ட்பின்ல வந்து போடுங்க. நீங்க வைக்கிற பூ
அதுக்கப்புறம் உங்களோட பொட்டு இதெல்லாம் வந்து அங்கங்க ஒட்டி வைக்கிறது, அங்கங்க வைக்கிறது வந்து பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மஞ்சள் குளிக்கிறதுக்காக மஞ்சள் வைக்கிறீங்கன்னா பாக்கெட்டோட வந்து வைக்காதீங்க. ஒரு சின்ன டப்பா போட்டு அதுல கொஞ்சமா கொட்டி நீட்டா வந்து அரேஞ்ச் பண்ணி வைங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட சிங்க் நீங்க எப்படியும் பாத்ரூம்ல சிங்க் இருக்கும். அந்த சிங்க்ல சாரி வாஷ் பேஷன் வந்து இருக்கும்ல, அதுல வந்து அட்லீஸ்ட் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்காக டைம் எடுத்துக்கோங்க. இல்ல நைட்லயோ இல்ல காலையிலயோ. நான் ஆக்சுவலா இது ரெகுலரா ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறேன். பட் நான் பண்றது இல்ல. நான் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தான் என்னோட பாத்ரூம் வந்து வாஷ் பண்றேன். ஆனா எனக்கு டெய்லியுமே வந்து தோணும் நைட்ல அட்லீஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னோட பாத்ரூமை வந்து நீட் பண்ணிட்டு வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். என் வீட்லயுமே பசங்கிட்டயும் அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா 2 பாத்ரூம் இருக்கு. ஒரு பாத்ரூம் அவர் யூஸ் பண்ணுவாரு. இன்னொரு பாத்ரூம்ல நானு பசங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்போ தேவேஷ் கிட்ட வந்து சொல்லுவேன், தேவேஷ் குளிச்சு முடிச்சுட்டு அந்த பாத்ரூம் உள்ள வந்து இதெல்லாம் இருக்கும்ல, சும்மா தீத்தி தண்ணி மட்டும் ஊத்தி தள்ளி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் வந்து பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி வந்து விடுவேன். பட் ரெகுலரா எனக்கு பண்றதுக்கு வந்து டைம் இல்லை. இன்னையில இருந்து நான் நேத்து இந்த வீடியோ எடுக்கணும்னு யோசிக்கும் போதே நான் நினைச்ச விஷயம், நாளையில இருந்து படுக்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்மளோட பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டு தான் வந்து படுக்கணும். டெய்லி அந்த பாத்ரூம் கிளீன் பண்ணும்போது ரொம்ப நீட்டா இருக்கும். நமக்கே ஒரு நல்ல ஃபீல் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களோட பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வைக்கிற மாதிரி உப்பு கொஞ்சம் வந்து வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, காலையில குளிக்கும் போது கொஞ்சமா கல்லுப்பு நீங்க குளிக்கிற தண்ணியில போட்டு குளிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. நமக்கு இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து போயிடும். ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் கிடைக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் என்னோட பாத்ரூம்ல ஒரு குட்டி டப்பால உப்புக்கல் வந்து எப்பவுமே வந்து போட்டு வச்சிருப்பேன், கல்லுப்பு. அதனால நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. குளிக்க போறீங்க அப்படின்னா உங்களோட தண்ணியில ரொம்ப கொஞ்சமா 2 கல் 3 கல் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வந்து குளிங்க. அதனால பாத்ரூமை வந்து இந்த மாதிரி நீட்டா வந்து வச்சுக்கலாம். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இங்க பக்கத்துல பில்டிங் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால பயங்கர சவுண்டா தான் வந்து இருக்கு. நான் பேசுறது கேக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சத்தமா வந்து பேசுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, துணி ஆல்ரெடி சோஃபால துணி போடுறத பத்தி சொல்லியிருந்தேன்ல. நம்மளோட வீடு ரொம்ப குப்பையா தெரியறதுக்கு, நீட்டா இல்லாம தெரியறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்ம அங்கங்க போட்டு வைக்கிற துணிங்க தான். துணி வந்து எனக்கு வந்து துணி துவைக்கிறது வந்து ஆக்சுவலா அவர் மிஷின்ல போட்டு துவைச்சிருவாரு, காய வச்சிருவாரு. எடுத்துட்டு வந்துமே சோஃபால வந்து போட்டுருவாங்க. பட் நம்ம எடுத்துட்டு வந்த துணியை சோஃபால இருந்து மடிச்சு வைக்கிறது, அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலையா எனக்கு எப்பவுமே வந்து தோணும். நீங்க எப்பயாவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்றேன். நான் வந்து துணி எடுக்க போனேன் அப்படின்னா மேக்சிமம் அவர் தான் எடுத்துட்டு வருவாரு. துணி செக்ஷன்லாம் வந்து அவரோடது. ஏன்னா சொல்லுவாரு, தங்க நீ இவ்வளவு வேலை பாக்குற, அதனால காலையில எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் மிஷின்ல துணி போடுறது அவர் தான். துணி கொண்டு போய் காலைல காய வச்சுட்டு தான் ஆஃபீஸே வந்து போவாரு. அப்போ நான் வந்து துணி எடுக்க போனேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, மேலே வந்து பாத்தீங்கன்னா கிளிப் எல்லாம் எடுத்துட்டு துணி இருக்கும்ல, ஒரு துணி எடுப்பேன்ல, எடுக்கும் போதே அந்த துணி எல்லாத்தையும் மடிச்சு அப்படியே வந்து கீழே எடுத்துட்டு வந்துடும். அப்போ மடிச்சு எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நேரா கொண்டு போயிட்டு எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து வச்சிருவேன். நம்ம எப்பவுமே துணியை மொத்தமா எடுத்துட்டு வரும்போது சரி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அப்புறமா மடிச்சுக்கலாம் அப்படிதான் நம்ம எப்பவுமே யோசிப்போம். ஆனா அந்த மாதிரி பண்ணாம நீங்க துணி கிளிப்பெல்லாம் எடுப்பீங்கல்ல, கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஒரு மாடியில காய வைக்கிறீங்கன்னா ஒரு திட்டு இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு சமமா இருக்க மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். அப்போ ஒரு 4 சட்டை எடுக்கிறீங்கன்னா அந்த சட்டையை வந்து கையோட மடிச்சு ஒரு இடத்துல வச்சுட்டு எடுத்துட்டு வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வேலை வந்து மிச்சமாகும். இதனால வீடு நீட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் வந்து இருக்கு. கண்டிப்பா அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து கிச்சன். என்னோட வீட்டுல இப்பெல்லாம் வந்து ரொம்ப நீட்டா வந்து கிச்சனை வந்து வச்சிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் போய் பாக்குறது என்னோட கிச்சன் மட்டும்தான். முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி எல்லாம் வாஷ் பண்ணுவேன், வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எல்லாம். பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப தண்ணி எல்லாம் ஊத்தி எல்லாம் வாஷ் பண்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளோட வீட்டுல அந்த சிலிண்டர் போறதுக்குன்னு ஒரு ஹோல் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால கீழே வந்து தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணும்போது கீழே போகுது. அது வந்து ஒரு மாதிரி ஈரம் காத்து போக இடம் இல்லைல்ல, அதனால அந்த இடம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ டெய்லியுமே இப்போ வந்து என்னோட கிச்சன் வந்து அப்படியே இதாதான் இருக்கு. ஏன்னா தம்பியை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன், அவர் ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு சமைச்சிருக்கேன். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, நேரா வந்து தேவேஸ்வரனுக்கு வந்து தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு என்னோட கிச்சன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் கிச்சனை நீட்டா வச்சுக்கிறதுக்கு நான் பண்ற விஷயம், சிங்க்ல பாத்திரமே இருக்கக்கூடாது. அப்பப்போ ஒரு 4 பாத்திரம் இருந்துச்சுனாலும் அதை கையோட வந்து தேய்ச்சி வச்சிருது. அந்த சிங்க்ல அவ்வளோ பாத்திரத்தை பார்க்கும் போதே எனக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 1 வீக்கா நான் இது ரெகுலரா ஃபாலோ பண்றேன். என் கிச்சன் ரொம்ப நீட்டா இருக்கு. ஒரு 4 பாத்திரம் இருக்கா, அந்த 4 பாத்திரத்தை இப்ப சமையல் வைக்கிறேன் அப்படின்னா, சாதம் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சாதத்துக்கு ஏதாவது பருப்பெல்லாம் போட்டுட்டு அரிசி எல்லாம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னா அந்த இந்த பக்கம் தான் சிங்க் இருக்கு. அப்படியே
அப்படியே திரும்பி அந்த என்ன பாத்திரம் இருக்கோ அதை வந்து அப்படியே கழுவி பக்கத்துல இருக்கிறதுல வந்து காய வச்சிருது. நம்ம பாத்திரம் எப்படி சிங்க்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு அந்த ஈரம் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து அந்த இடத்துல ப்ராப்பரா வச்சு பாருங்க, உங்க கிச்சன் ரொம்ப வந்து நீட்டா இருக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் சரி நைட்டும் சரி இப்பெல்லாம் 2 வேளையுமே என்னோட கிச்சனை வந்து நான் துடைக்கிறேன். எப்படி அப்படின்னா டெய்லி வந்து என்னோட அந்த கேஸ் ஸ்டவ் வந்து தொடச்சாலுமே பால் பொங்குறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு சிந்துறது, காலையில கூட கீரை கடைஞ்சேன், பார்த்தா லேசா வந்து அந்த இதெல்லாம் வந்து ஆயிடுச்சு. அந்த இப்போ பால் சிந்துறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படினாலும் நம்ம டெய்லி அந்த கேஸ் ஸ்டவ் வந்து கிளீன் பண்ணாலுமே கீழெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கும். நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா காலையில சாயங்காலம் 2 வேளையுமே சமைச்சு முடிச்ச கையோட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து தொடச்சு வந்து எடுத்துடுறேன். முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல்லா வாஷ் பண்ணி விடுவேன். பட் இப்பெல்லாம் நான் அதை வந்து பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம சிலிண்டர் போடுறதுக்காக ஒரு சின்ன ஹோல் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க அந்த டியூப் போடுறதுக்காக. வாஷ் பண்ணும்போது அது கீழே போயிட்டு அந்த இடம் ஃபுல்லா ஈரமாயி அங்க இருந்து ஸ்மெல் வருது. அதனால இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிமார்ட்ல வந்து ஆக்சுவலா நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இந்த வெட் கிளாத் மாதிரி இல்ல வெட் வைப்ஸ் மாதிரி இருக்கும் ஒண்ணு, அதோட பேர் எனக்கு கரெக்டா தெரியல. நான் நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா கண்டிப்பா வீடியோல வந்து ஷேர் பண்றேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என்னோட கிச்சனை வந்து நீட் பண்றதுக்கு. அந்த கேஸ் ஸ்டவ் எல்லாமே நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா சின்னதா வந்து ஏதாவது லிக்விடோ இல்ல சோப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு ஸ்க்ரப் வச்சு, ஸ்க்ரப்னா கொஞ்சம் சாஃப்டானது இது இருக்கும், அது வச்சு மேல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த டிமார்ட்ல இருந்து வாங்கியிருந்த கிளாத் அதை கொஞ்சம் நனைச்சிட்டு லேசா புழிஞ்சிட்டு தொடச்சோம் அப்படின்னாலே கிச்சன் வந்து அவ்வளவு நீட்டா வந்து ஆயிடும். அதே மாதிரி அடுத்த விஷயமா நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமைச்சு முடிச்ச உடனே அதை பண்ணுங்க. கையோட அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சிங்க்ல இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே ஒரு 2 பாத்திரமா இருந்தாலும் அப்பப்ப வாஷ் பண்ணி அதை பக்கத்திலேயே எடுத்து அப்படியே வந்து கவுத்து வச்சிருங்க. அது ஈரம் காஞ்ச உடனே நம்ம எடுத்து மேல வந்து வச்சிடலாம். எந்த அளவுக்கு பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறது முக்கியமோ அதே மாதிரி அந்த பாத்திரத்தை அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே அது நிஜமாவே ரொம்ப நீட்டா வந்து இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் முக்கியமா பண்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து வச்சிருப்போம். முன்னாடிலாம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை அதை எடுத்து அதுல இருக்க திங்ஸ் எல்லாம் மாத்திட்டு மொத்தமா வந்து ஒரே நாள்ல உட்காந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வைப்பேன். பட் இப்பெல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும்ல, என்னன்னா அந்த ஏதாவது ஒரு பொருள் வந்து இப்ப சக்கரை காலியாச்சு அப்படின்னா அதை வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பொருள்லாம் கொட்டி வைப்பாங்களே. நான் என்ன பண்ணுவேன்னா நானும் அது மாதிரிதான் இப்ப ஃபாலோ பண்றேன். அது இல்லாம இப்ப வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாள் ஏதாவது ஒரு ½ an hour ஒரு 20 minutes டைம் கிடைக்குது அப்படின்னா அந்த டப்பாலாம் எடுப்பேன். உள்ள பொருள் இருக்கும், மேல வந்து பாத்தீங்கன்னா தூசா இருக்கும், அது வந்து ஒரு ஈரத்துணி வச்சு ஃபுல்லா வந்து துடைப்பேன். இல்ல ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா மேலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோப் போட்டு அந்த டப்பா வாஷ் பண்ணி நல்லா நல்லா மூடிட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேப்ல அப்படியே விட்டோம் அப்படின்னா சூப்பரா பளிச்சுன்னு வந்து ஆயிடும். அதையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல பார்க்கும்போது ரொம்ப நீட்டா இருக்கும். இதை நான் ரெகுலரா வந்து ஃபாலோ வந்து பண்றேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஏன்னா கிச்சன்ல மேக்சிமம் பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தான் வந்து இந்த மாதிரி மிளகுத்தூள் இப்போ பருப்பு துவரம் பருப்பு இது எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி இடத்துல தானே வந்து வைப்போம். அப்போ நம்ம இதை அடிக்கடி நீட் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப டைம் எடுத்து ஒரு நாள் மொத்தமா போட்டு பண்ணோம்லாம் கிடையாது. எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ பண்ணி நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்க கிச்சன் வந்து சூப்பரா வந்து நீட்டா வந்து ஆயிடும். அடுத்த விஷயமா சொல்றது என்ன அப்படின்னா கண்டிப்பா கிச்சன்ல வந்து ஒரு டஸ்ட்பின் வந்து வைங்க. ஏன் அப்படின்னா நம்ம சமைக்கும் போதும் சரி வேஸ்ட் பொருள் எல்லாமே அப்பப்போ போட்டு நம்ம வந்து அதை போடுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அந்த கிச்சனை அது நீட்டா மாத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எந்த அளவுக்கு குப்பை பாக்ஸ் வைக்கிறது டஸ்ட்பின் வைக்கிறது முக்கியமோ அந்த அளவுக்கு அதுல ஒரு கவர் ஒன்று வந்து போட்டு கண்டிப்பா வந்து வைங்க. முன்னாடிலாம் நான் ஆக்சுவலா அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் தான் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்க வீட்டுல அப்படியே தான் வந்து போடுவோம். பட் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த வந்து எனக்கு அது ஆக்சுவலா கவர் போடணுன்றதே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும். கவர் போட்டு ஒரு ஒரு பொருளையும் உள்ள போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டஸ்ட்பினை வந்து அது ரொம்ப ஸ்மெல் வராது. இன்னொரு விஷயம் அது வாஷ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. அந்த கவரை மட்டும் கட்டி அப்படியே கொண்டு போய் நம்ம வெளியில வந்து போட்டுடலாம். அதனால நீங்க டஸ்ட்பின் யூஸ் பண்றீங்க, கிச்சன்ல கண்டிப்பா டஸ்ட்பின் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல டஸ்ட்பின் வச்சாலுமே ஒரு கவர் வச்சு கண்டிப்பா வந்து இதை வந்து ஃபாலோ வந்து பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட வீடை வந்து நீட்டா வச்சுக்கிறதுக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
என்னோட பூஜை ரூம். நிறைய பேர் கேட்கறது, அக்கா பூஜை ரூமை நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்க, எண்ணெல்லாம் சிந்தாதா, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்காதான்னு கேட்டீங்கன்னா, என்னோட பூஜை ரூம் வந்து அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னா, என்னோட வீட்டுல பூஜை ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு செப்பரேட்டா வந்து ஏதாவது கவரோ இல்ல டஸ்ட்பினோ ஏதாவது ஒன்று வைக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு தடவையும் அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் இந்த டஸ்ட்பின்ல இல்ல தனியா கவர்ல போட்டு சுத்தி வந்து போடுவேன். பட் நம்ம பூஜை ரூம் ரொம்ப நீட்டா இருக்கணும்னா ஒரு குட்டி டஸ்ட்பினோ இல்லைன்னா ஏதாவது கவரோ வந்து வச்சுக்கோங்க. வேஸ்ட் பூவெல்லாம் அதில் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட பூஜை ரூமை மேக்ஸிமம் வந்து தொடச்சி வந்து வச்சிருவேன். எப்படின்னா, இப்போ எண்ணெய் சிந்துது அப்படின்னா அதை உடனே வந்து ஒரு துணி எடுத்துட்டு வந்து தொடச்சி வந்து வச்சிருவேன். இப்போ பூஜை ரூம்லன்னு இல்லை, எந்த இடத்துல எண்ணெய் சிந்துது அப்படின்னாலும் நம்ம அப்படியே தொடச்சோம்னா அந்த இடம் ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும்ல. கொஞ்சமா கோல மாவு இல்லைன்னா மைதா மாவு இந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தொடச்சிங்க அப்படின்னா அந்த வழவழப்பு வந்து கண்டிப்பா இருக்காது. இதை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. அதே மாதிரி பூஜை பாத்திரம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுவீங்கன்னா, மாசத்துல ஒரு 3 நாள் இல்ல 2 நாள் அந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணுவேன். டைம் இருந்துச்சுன்னா வாரம் கூட வந்து வாஷ் பண்ணுவேன். அது எனக்கு இருக்கிற டைமை பொறுத்து. உங்களோட டஸ்ட்பினை உங்களோட கிச்சனையும் உங்களோட பூஜை ரூமையும் நீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு டஸ்ட்பின் வந்து வைங்க, ஒரு கவர் போட்டு வந்து வைங்க. அதே மாதிரி பூஜை ரூம்ல ஒரு சின்னதா ரேக்கோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா அவங்களோட கற்பூரம் போட்டு வைக்கிறதுக்கு, சாம்பிராணி போட்டு வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அங்கேயே வந்து வச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து அங்கங்க வத்திப்பட்டி இருக்கும், அங்க வந்து ஊதுவத்தி இருக்கும், இப்படி ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம இதெல்லாம் அலைன் பண்றதுக்குன்னு தனியா செப்பரேட்டா ஒரு ரேக்கோ இல்லைன்னா ஒரு பாக்ஸோ போட்டு, ஒரு குட்டி பாக்ஸ் கூட பரவாயில்ல, அதுல கற்பூரம், ஒரு சின்னதா ஒரு எண்ணெய் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சாம்பிராணி, ஊதுவத்தி காமிக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்து கரெக்டா வச்சிங்க அப்படின்னாலே உங்களோட பூஜை ரூம் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டா வந்து இருக்கும். அடுத்தது வேற என்ன, ஆமா, இதெல்லாம் தான் நான் என்னோட வீட்டை ரொம்ப நீட்டா வச்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ற விஷயங்கள். நான் ஆல்ரெடி பாதி வீடியோக்கு மேல பேசி வீடியோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, பார்த்தா 15 செகண்ட் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால எந்தெந்த விஷயத்த சொன்னேன், எந்தெந்த விஷயத்த மிஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும், இனிமேல் பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடை டெய்லி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப வந்து வீடு நீட்டாக வந்து ஆகிடும். அடுத்தது சொல்ல மறந்தது ஒரு விஷயம், நம்மளோட ஃப்ரிட்ஜு. முன்னாடியெல்லாம் ஃப்ரிட்ஜை வந்து ஆக்சுவலாக க்ளீன்லாம் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படியே எடுப்பேன், பொருள் வைப்பேன், அப்படிதான் வந்து இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒரு டைமில் மாவு சிந்துது இல்லைன்னா கொஞ்சமாக சாம்பார் சிந்துது அப்படின்னா அப்போவே ஒரு ஈரத்துணி வச்சு அதை தொடச்சிருங்க. அதை அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டிங்கன்னா அது வரன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது கொஞ்சமாக நகர்த்திட்டு, அந்த அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்ச இடத்துல வந்து நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும், நிறைய குப்பை இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சமாக நகர்த்திட்டு அந்த இடத்துல ஒரு மாப்போ இல்லை ஈரத்துணியோ போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வைங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இப்போ ஃபாலோ வந்து பண்றேன். அதே மாதிரி உங்களோட ஃப்ரிட்ஜுக்கு மேல சின்னதா ஏதாவது ஒரு பிளான்ட் ஒன்று வந்து வைங்க. ஒரு குட்டி செடி, ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி தான் வைக்கணும்லாம் கிடையாது. இல்லை ஏதாவது ஒரு அழகான ஒரு ஸ்டாச்சுவோ இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமோ இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக ஒன்று வைக்கும் போது அந்த இடத்துல நம்ம தேவையில்லாத திங்ஸ் எதையுமே வந்து வைக்க மாட்டோம். ஒரு இடம் அழகா இருக்கு அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்த குப்பை பண்ணணும், அந்த இடத்த வந்து ரொம்ப அழுக்காக்கணும் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டோம். இல்லை இந்த இடத்த நீட்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து யோசிப்போம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து அப்பப்போ இப்போ ஏதாவது ஒரு காய்கறி போட போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல வாஷ் பண்ணாம ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஈரத்துணி கையில் எடுத்துட்டு அது வெளியில துடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை உள்ள அப்பப்போ நீங்க நீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது ரொம்ப நீட்டா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து பெரிய வாஷ் பண்றதுக்கெல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சும்மா ஒரு 2-3 ரேக் இருக்கும். நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிற அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து இருக்கும். அது மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது நம்ம க்ளீன் பண்ணி வந்து வைக்கிறதுக்கு. அதனால அதை அப்பப்போ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட வீடு வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். அடுத்தது சொல்லணும்னு நினைச்சது இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த பொருளை எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்தந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னாலே நம்ம வீடு வந்து ரொம்ப ரொம்ப நீட்டா வந்து ஆயிடும். ஏன் அப்படின்னா, ஒரு சீப் எடுக்கிறோம், ஒரு கீ செயின் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சாவியை வந்து அந்த டேபிள் மேல வைக்கிறது, வாட்ச் எடுத்துட்டு வந்து கழட்டி வந்து அப்படியே வைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. என் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே ஆக்சுவலா இருக்கும், சாவி மாட்டுறதுக்கு ஒரு கீ ஹோல்டர் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா ஒன்று வந்து வாங்கி வைங்க. சாவி எங்க மாட்டணும்னா அங்கதான் மாட்டணும். உங்க சீப்பு எங்க இருக்கணும்னா எங்களோட மேக்கப் பாக்ஸோ இல்லைனா அதுக்காக ஒரு பாக்ஸோ இல்லை ஸ்டாண்டோ இல்லைனா வந்து பவுடர் வைக்கிற இடம் இருக்குன்னா தலையை சீவிட்டு அங்கதான் வந்து வைக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற சொம்பு வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணவே வந்து பண்ணாதீங்க. வாட்சை கழட்டி ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே வைக்கிறது, இல்லை பசங்க வந்து யூனிஃபார்மை கழட்டி அப்படி டேபிள் மேல போடுறாங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க. எடுக்கிற பொருளை எந்தெந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட வீடு வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த விஷயம்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ற விஷயங்கள், இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதுல ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.
ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.